Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம RRBல ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் ஜூனியர் இன்ஜினியருக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அலர்ட் தான் இது. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரிண்டென்ட், மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர். ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஜூலை 30th ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 29th ஆஃப் ஆகஸ்ட். இன்கேஸ் நம்ம ஏதாவது இதில் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்து அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்க இந்த டேட்ஸ்குள்ளே அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 7 இனிஷியல் பே 44,900. ஏஜ் வந்து 18லேருந்து மேக்ஸிமம் 36 இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அண்ட் 17 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 இனிஷியல் பே 35,400. ஏஜ் வந்து 18லேருந்து 36 இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குன்னா 7,934 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நமக்கு 2 ரவுண்டில் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/3 வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் ராங் ஆன்சர்ஸ்க்கு. இனிஷியலாக நமக்கு ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து தேவைப்படும் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ரிலாக்ஸேஷனும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. ஸோ எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து தனியாக நமக்கு அனெக்ஷர் ஏல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம 500 rupees ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்கேஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்க கேட்டகரிஸில் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 250 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், தேர்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த்து வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 90 minutesக்கு 100 questions நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அதில் சப்டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் அதனுடைய டாபிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் 30 questions 30 மார்க்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 questions 25 மார்க்ஸ், அவேர்னஸ் 15 questions 15 மார்க்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் 30 questions 30 மார்க்ஸ் அப்படின்னு டோட்டலாக 100 questions-க்கு 100 மார்க்ஸ் நம்ம கிடைக்கும். இதில் நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 90 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மினிமம் பர்சன்டேஜ் நம்ம வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து கேட்டகரி வைஸாக நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா 120 minutesக்கு 150 questions நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ இதில் 15 questions 15 மார்க்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 15 questions 15 மார்க்ஸ்,
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் 10 questions 10 marks, என்விரான்மெண்ட்டில் 10 questions 10 marks, டெக்னிக்கல் அபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 100 questions-க்கு 100 marks. ஸோ டோட்டலாக 150 questions-க்கு 150 marks அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 120 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி எவ்வளோ செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸாக இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நமக்கு வர்ச்சுவல் கேல்குலேட்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லேயே. எந்தெந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் எந்தெந்த எக்ஸாம் குரூப் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்கலில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மிஷினிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் இருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபிட் ஆவீங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே வந்து இங்கே இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ இந்த பர்டிகுலர் டிசிப்ளின் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷார்ட் லிஸ்டிங், நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கேல்குலேஷன் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மார்க்ஸ் அண்ட் மெரிட் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்கோமோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் எந்த மிஸ்டேக்ஸும் வந்து பண்ணாமல் இருக்க முடியும். செகண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் ஒரு அக்கௌண்ட்டு ஆர்ஆர்பி வெப்சைட்டில். அது தனியாக எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அப்போ க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இன்வேலிடாக இருக்கும் இல்லை ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் அனெக்ஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்டான ஃபார்மேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேஸ்ட்டில் நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், சிவில்க்கு ஓரியன்டான டிசிப்ளின்ஸ் எல்லாருக்கும் என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 to 4 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நமக்கு இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன லெவல், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன சப் டிபார்ட்மெண்ட், என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸாகவும் இருக்குது, டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் க்ராஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை பொறுத்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேகன்சிஸ் நம்பர் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலாம் வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது. 7000+ வேகன்சிஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோவையும் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.